ஆத்ம ஆன்மீக அன்பர்களுக்கு எனது அன்பான வணக்கங்கள். இன்னைக்கு பார்க்க போகிறது ஜனவரி 21ஆம் தேதி வரக்கூடிய செவ்வாய் வக்ர பெயர்ச்சி. அதாவது கடக ராசியிலிருந்து மிதுன ராசிக்கு வக்ரத்தில் போதுங்க செவ்வாய். இது தங்கக்கூடிய ராசியில் 45 நாட்கள் ஒரு ராசியில் இருக்கும். 45 நாட்களுக்கு அப்புறம் தான் இன்னொரு ராசிக்கு மாற்றமடையும். இப்போ கடகராசியிலிருந்து மிதுன ராசிக்கு வக்கரத்தில் வருது. இப்போ 45 நாட்களுமே மிதுன ராசியில் வக்கரத்தோடு இருக்கும். அப்படி பார்க்கும்பொழுது ஒரு ராசியிலிருந்து சென்று விட்டு மறுபடியும் அதே ராசிக்கு வர்றதுக்கு 22 மாதங்கள் ஆகும். இதுதான் செவ்வாயோட சுழற்சி முறை. இப்போ இந்த செவ்வாய் வக்கர கதியில் இருக்கிறதுனால இப்போ இதனால் மற்ற எல்லா ராசிக்கும் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ராசிக்காரர்களுக்கு இந்த செவ்வாய் பெயர்ச்சி எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். அதாவது கடக ராசியிலிருந்து மிதுன ராசிக்கு வக்ர பெயர்ச்சி ஆகிறாருங்க செவ்வாய். இதனால் உங்களுக்கு ஏற்படக்கூடிய பலன்களை 6ஆம் வீட்டில் செவ்வாய் உங்களுக்கு சிறப்பாக தாங்க இருக்குது, பிரச்சனை இல்லை, சுபமாக தாங்க இருக்குது. சுப விரய ஸ்தானத்தில் இருக்கிறதுனால கொஞ்சம் விரயம், அதுவும் நற்விரயமாக தாங்க ஏற்படும். அதாவது பொருள் சேர்க்கை ஏற்படும், இடம் சேர்க்கை ஏற்படும், வண்டி வாகனங்கள் வாங்கலாம், நல்லதே நடக்கும். கல்வி செலவு அதிகமாக இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குதுங்க. கல்வி யாருக்காவது படிக்க வைக்கணும், உங்கள் வீட்டில் இருக்கிறவங்களுக்கு படிக்க வைக்கணும்னா நல்லா படிக்க வச்சுருவீங்க. இதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. திருமணம் ஆகாதவங்களுக்கு இப்போ திருமணம் செய்யணும், அப்படி திருமணம் செய்யக்கூடியவர்களாக இருந்தீங்கன்னா இதுவும் சுபவிரைவ செலவு தாங்க. சிறப்பாக செய்வீங்க, கல்யாணம்லாம் நல்லா பண்ணுவீங்க, நல்ல பேர் எடுத்துக்குவீங்க. உங்களை மாதிரி ஒரு ஆள் இல்லை, தங்கன்ற அளவுக்கு உங்களோட குணங்களும் மாறுதுங்க. இந்த செவ்வாய் உங்களுக்கு நல்லதே செய்யறதுனால அத்தனையும் நன்மையாகவே இருக்குதுங்க. இவ்வளவு நாள் இருந்த சின்ன சின்ன பிரச்சனைகளை நீங்கள் மனசில் வச்சுக்காமல் அதை வெளியே தூக்கி போட்டுட்டு இப்போ வரக்கூடிய சந்தோஷங்களை மனசில் ஏற்றுக்கோங்க. நல்லதே நடக்குது, நன்மையே நடக்கும். நம்ம கூட இருக்கிறவங்களுக்கு நம்மளால் முடிஞ்ச வரைக்கும் நல்லது பண்ணுவோன்ற இடத்துக்கு நீங்கள் வந்துட்டீங்க இல்லையா? இப்போ நீங்கள் ஒரு தலைமை பொறுப்பு ஏற்றுக்கிற அளவுக்கு இருக்கிறீங்க. தலைமை பொறுப்பிலே தான் இருப்பீங்க, நல்லது நடக்கும். உங்கள் சொல்ல மற்றவங்க கேட்பாங்க. உங்களுக்கு பொருளாதார வளர்ச்சி ஏற்பட்டிருக்கு, அதே போல் தொழில் வளர்ச்சியும் ஏற்படுங்க. ஆனால் ஜாக்கிரதையாக மட்டும் அந்த தொழில் மட்டும் புது தொழில் இல்லாமல் பழசே செஞ்சிட்டு இருங்க. பழசில் நீங்கள் முதலீடு செலுத்தணுன்னா ஆலோசனை பண்ணி செய்யுங்க. லாபம் எப்படி வரும், நஷ்டம் வராமல் இருந்தால் கூட பரவாயில்லைன்னாக்கா அதுக்கு தகுந்தாற் போல் நீங்கள் இப்போ தொழில் வளர்ச்சி ஏற்படுத்திக்கிட்டே இருங்க. இன்னும் கொஞ்சம் நாளில் உங்களுக்கு வெற்றி அதிகமாக இருக்கக்கூடிய காலகட்டம் இருக்குது. இப்போ கொஞ்சம் நிதானத்தோடு எல்லாத்தையும் செயல்படுத்துனீங்கன்னா உங்களுக்கு உண்மையாலுமே அனைத்தும் கிடைக்குங்க. அதே போல் உற்றார் உறவினர்களிடையே சின்ன சின்ன வாக்குவாதம் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதை நீங்கள் செய்யாதீங்க, விட்டுருங்க. இதெல்லாம் உங்களுக்கு தேவையில்லாத ஒரு மன உளைச்சலை ஏற்படுத்தி கொடுத்துரும். அதெல்லாம் தேவை கிடையாது, விட்டு கடைச்சிட்டு வேலையை பாருங்கள், நல்லதே நடக்கும். அதை விட்டுட்டு அவங்க அதை சொல்லிட்டாங்களே இதை சொல்லிட்டாங்களேன்னு சின்ன சின்ன விஷயத்தை போட்டு குழப்பிக்குவீங்க. மனசு கஷ்டப்பட்டால் உடம்பு உங்களுக்கு ஆரோக்கியம் கெடும். அதனால் மனசில் எந்தவித சலனத்தையும் ஏற்படுத்திக்காதீங்க. அடுத்த நிமிஷம் நமக்கு என்ன வேணும், என்ன செய்யணும், என்ன செய்ய போகிறோன்றதை யோசிங்க. அவங்கள பற்றி கண்டுக்காதீங்க. சொந்தக்காரங்கன்னா அப்படித்தான் இருப்பாங்கன்னு ஏற்றுக்கிட்டு போங்க. இப்போ உங்களை அலட்சியமாக பேசுகிறவங்க ஒரு நாளைக்கு அவங்க தாங்க உங்களை தூக்கி வச்சு பேசுவாங்க. அதனால் அவங்களுக்கான வாய்ப்புகள் வர வரைக்கும் நீங்கள் அமைதி காக்கிறது உங்களுக்கு நல்லது. எப்படியா இருந்தாலும் அவங்க வாயாலேயே உங்களை சொல்லுவாங்க, ரொம்ப நல்லவங்க, ரொம்ப சூப்பரான ஆள் அப்படிலாம் சொல்லுவாங்க இல்லைங்களா? அது வரைக்கும் அமைதியாக இருங்களேன், பார்த்துக்கலாம், நல்லதே நடக்கும். 6ஆம் வீட்டில் செவ்வாய் இருக்கிறது கொஞ்சம் உஷ்ணத்தை தாங்க ஏற்படுத்துகிறாரு, பார்த்துக்கோங்க. நிறைய தண்ணீர் குடிங்க, இளநீ குடிங்க, முடிஞ்ச வரைக்கும் மோர் சாப்பிடுங்க, காய்கறி பழங்கள் அதிகமாக எடுத்துக்கோங்க. கார வகைகளை குறைச்சிட்டாலே போதுங்க, உங்களுக்கு தேக ஆரோக்கியம் நல்லா தாங்க இருக்குது. சின்ன சின்ன பிரச்சனைகள் வந்தால் உடனடியாக மருத்துவரை அணுகுங்க. அதற்கு தகுதியான மருந்துகளை தேடி பிடிச்சி சாப்பிடுங்க, சரியாக போயிடும். இயற்கையாக இருங்க. இயற்கை வைத்தியம் கூட எடுத்துக்கலாம், தப்பு கிடையாது. கை வைத்தியம் கூட பண்ணிக்கலாம். ரொம்ப பெரிய பிரச்சனைலாம் உங்களுக்கு வரப்போகிறது கிடையாது, சின்ன சின்னதாக தானே வருது, அதை சரி பண்ணிக்கோங்க. இதனால் மனசளவுக்கு போயிட்டு எனக்கு அதாயிடுச்சு இதாகிடுச்சின்னு குழப்பிக்காதீங்க. ஏன்னா மன உளைச்சலில் இருக்கிறதுனால நான் சொல்கிறேன். இப்போ கொஞ்சம் மன உளைச்சலில் தான் இருக்கிறீங்க, அதுலேருந்து வெளியே வந்துட்டிங்கன்னா அத்தனையும் சரியாக போயிடுங்க. மனசில் உங்களுக்கு ஆரோக்கியம் வந்தால் தான் தேகத்துலேயும் உங்களுக்கு ஆரோக்கியம் வரும். அதனால் மன வைராக்கியத்தோடு இருங்க, மனசளவில் தைரியமாக இருங்க. எல்லாமே சாத்தியப்படுங்க உங்களுக்கு. அதே போல் சின்ன சின்ன விஷயத்துக்கெல்லாம் கோவப்படாதீங்க.
கோவத்தை குறைச்சிக்கோங்க. கொஞ்சம் கோவம் வரதான் செய்யும். என்ன பண்ணுறது, நமக்கு நடந்ததெல்லாம் அப்படி தானே நடந்திருக்கு. இருந்தாலும் பரவாயில்ல. உங்கள் மனசை விட உங்கள் மூளையை நீங்கள் கொஞ்சம் யோசித்து செய்யுங்க, சரியாக போயிடும். மனசு தாங்க டக்கு டக்குன்னு மாறும், மூளை மாறாது. அதனால் மனசு அளவில் நீங்கள் பேசுகிறத விட மூளை அளவில் யோசிங்க, சரியாக இருக்கும். பிள்ளைகள் இடத்துலையும் கோபமானா எதுக்கு எடுத்தாலும் மிலிட்ரி மேன் மாதிரி ஆர்கியூ பண்ணாதீங்க. சின்ன சின்ன விஷயமா விட்டு கொடுங்க. வீட்டில் ஏன் அதை பண்ணலை இதை பண்ணலைன்னு சத்தம் போடாதீங்க. போனால் போகிறாங்க, அவங்கெல்லாம் சரியாக தாங்க இருக்காங்க. உங்கள் கோபத்தை காமிக்க இடம் இல்லைன்றதுனால இங்கே காமிக்காதீங்க. அது உங்களுக்கு இன்னும் பலகீனத்தை ஏற்படுத்திடும். ஏன்னா வீட்டில் இருக்கவங்க உங்களுக்கு சப்போர்ட் பண்ணால் ஒழிய உங்களோட பிரச்சனைகளுக்கு யாரும் தீர்வு கொடுக்க முடியாது. வீட்டில் இருக்கவங்க உங்களுக்கு சப்போர்ட் பண்ணணுன்னா நீங்கள் கொஞ்சம் அவங்களிடம் அன்பாக இருங்க, இல்லையா அமைதியானா போயிடுங்க. எல்லாமே உங்களை தேடி வந்துடுங்க. வெள்ளிக்கிழமை பசுமாட்டுக்கு துவரம்பருப்பு தானமாக கொடுக்கலாங்க. ஊற வச்சு கொடுங்க. துவரம்பருப்பை ஊற வச்சு கொடுங்க. ஒரு கைப்பிடி கொடுத்தா கூட சந்தோஷந்தாங்க. ஒரு கைப்பிடி அளவுக்கு துவரம்பருப்பை ஊற வச்சு எடுத்து போய் கொடுங்க. இல்லையா சாம்பார் சாதம் மாதிரி செய்து கூட பசுமாட்டுக்கு நீங்கள் உணவாக தானமாக கொடுக்கும் பொழுது உங்கள் பிரச்சனைகள் தீர்ந்துடுங்க. ஏன்னா செவ்வாய்க்குரியது துவரை சார்ந்த அத்தனை உணவுகளையும் பசுமாட்டுக்கு கொடுங்க. ரொம்ப சிறப்புங்க. அதை வெள்ளிக்கிழமையில் செய்யுங்க, இல்லை செவ்வாய்க்கிழமையில் செய்கிறதா இருந்தாலும் செய்யுங்க. ஆனால் முடிந்த வரைக்கும் வெள்ளிக்கிழமையில் செய்கிறது இன்னும் உங்களுக்கு சிறப்பு பலனை தருதுங்க. சிவன் ஆலயங்களுக்கு செல்லுங்க. சிவன் ஆலயம் போயிட்டு உங்களால் முடிஞ்ச வரைக்கும் எத்தனை சுத்த முடியுதோ கோவிலை வலம் வந்துட்டு வாங்க, சுற்றி வாங்க. ரொம்ப நல்லா இருக்குங்க. மனசும் ஆரோக்கியமாக இருக்கும். உங்களுக்கு ஒரு புத்துணர்ச்சி கிடைக்குங்க. மனசில் இருக்கக்கூடிய அத்தனை கஷ்டங்களும் நஷ்டங்களும் அன்னைக்கே காணாமல் போயிடும். நிறைய சுற்றுங்க, நிறைய சுற்றி பாருங்கள். எண்ணிக்கையே வச்சுக்க வேண்டாம். உங்களால் முடிஞ்ச வரைக்கும் 5 சுத்தம் 10 சுத்தம் 20 சுத்தம் அது கணக்கே வேண்டாம். நீங்கள் பாட்டு சுற்றிட்டு ஒரு ஓரமாக ஒரு 10 நிமிஷம் அமர்ந்துட்டு தியானம் மாதிரி ஒரு 5 நிமிஷம் கண்ணை மூடி அமர்ந்துட்டு அதுக்கப்புறம் கிளம்பி வீட்டுக்கு போங்க. உங்களுக்கான வழிவகைகள் அத்தனையும் நன்மையாகவே கிடைக்கும். நீங்கள் நல்லா இருப்பீங்க. இனிமேல் இருக்கக்கூடிய காலங்கள் அத்தனையும் சிறப்பாக இருக்குது. அதற்கான விதையாகத்தான் இந்த செவ்வாய் பெயர்ச்சி இருக்குது இல்லைங்களா? இதனால் நீங்கள் சந்தோஷமாக இருக்கக்கூடிய காலத்தை போட்டு கஷ்டப்படுத்திக்காதீங்க. சந்தோஷமாக இருப்பீங்க, நல்லா இருப்பீங்க. அமைதியாக இருந்தால் மட்டும் போதுங்க. உங்களை தேடி வெற்றி வந்துடும். எல்லா வளங்களும் எல்லா செல்வங்களும் எல்லா நேர்மறை ஆற்றல்களும் எல்லாருக்கும் கிடைக்கணும்னு சொல்லிட்டு இறைவனிடம் பிரார்த்திக்கிறேன். ஆத்ம ஆன்மீக சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நன்றி, வணக்கம்.